சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இது நாள் வரை என் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்திருக்கிறேன். கஷ்டத்தை தவிர என் வாழ்க்கையில் எதையுமே நான் பார்த்ததே இல்லையே. நான் அப்படி என்னதான் தவறு செய்தேன் என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளையே, இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. அதை புரிய வைக்க ஒரு குரு தன் சீடனுக்கு ஒரு கதையை கூறி புரிய வைத்தார். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வசதி படைத்த ஜமீன்தார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். பல கோயில்களை சீரமைப்பதற்கு தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்திருக்கிறார். சமூக சேவையிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் அந்த ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. அவரிடம் உள்ள சொத்துகள் எல்லாமே பறிபோகும் அளவிற்கு அந்த கஷ்டமானது அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அவர் ஒரு மகானின் தீவிர பக்தனும் கூட. தன்னுடைய கஷ்டங்களை கூறுவதற்காக அந்த மகானை சந்திக்க சென்றார் ஜமீன்தார். நான் மற்றவர்களுக்கு நல்லதை தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டவன் எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர வேண்டும்? அந்த கடவுளை நான் இனி வணங்கவே மாட்டேன் என்ற கோபத்தோடு தன் ஆதங்கத்தை எல்லாம் தன்னுடைய மகானிடம் கொட்டி தீர்த்தார். மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் தனக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் அப்படி தவறு செய்தேன் என்று அந்த மகானிடம் கேள்வியாகவும் கேட்கிறார். எல்லாமே அறிந்த அந்த மகான் இந்த சமயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அவன் மூளையை போய் அது சேரவே சேராது என்று இதனால் ஒரு கதையை மட்டும் அந்த ஜமீன்தாருக்கு அந்த மகான் கூறினார். நீண்ட நாட்களுக்கு முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் உள்ளவரெல்லாம் அந்த வியாபாரியிடம்தான் உப்பு வாங்கினார்கள். உப்பு வியாபாரம் செய்து தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரி. அவர் மிகப்பெரிய பக்தனும் கூட. தினமுமே இறைவனை வணங்கிவிட்டுதான் வியாபாரத்திற்கு செல்வார். இப்படி தினம்தோறும் அவரது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள். வழக்கம் போல் உப்பு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றார் உப்பு வியாபாரி.
என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு காலநிலையானது மிகவும் மோசமாகவே மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது. என்னாகும்? மூட்டையில் இருந்த உப்புகளெல்லாம் கரைந்து விட்டது. அந்த வியாபாரிக்கு பெருத்த நஷ்டம், கஷ்டம் வந்துவிட்டது. முதலில் அவர் திட்டியது அந்த இறைவனைதான். தினம்தோறும் இந்த இறைவனை நினைத்து பூஜை செய்த எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று கோபத்தோடு இருந்தார். எனக்கு பெருத்த நஷ்டம். இனி நான் ஏன் அந்த இறைவனை வணங்கிவிட்டு என்னுடைய வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று அந்த இறைவனை திட்டிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வழியில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவரை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் அந்த வியாபாரி இன்று வியாபாரம் செய்யவே இல்லையே. இவரிடம் எப்படி பணம் இருக்கும்? வந்தவர்கள் அவரை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் இல்லை என்று விட்டு சென்று விட்டார்கள். திருடர்கள் இவரை விட்டு சென்றபோது அந்த உப்பு வியாபாரியை பார்த்து, உனக்கு இன்று நல்ல நேரம் போலிருக்கிறது, உன்னிடம் பணம் இல்லை, அதனால் உன்னை விட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அப்போதுதான் உப்பு வியாபாரி யோசித்தார், ஒருவேளை இன்று நாம் உப்பினை விட்டுவிட்டு பணத்தோடு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இந்த திருடர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருந்திருக்கும். இதனால் உயிரை கூட நாம் இறந்திருப்போம். இன்றைக்கு என் உப்பு கரைந்து கூட நல்லதுக்காகத்தான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று இறைவனிடம் மனதார மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் அந்த வியாபாரி. இந்த கதையை அந்த மகான் பெரிய ஜமீன்தாருக்கு கூறி முடித்ததும் அந்த பெரிய ஜமீன்தார் மௌனத்தோடு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் கூட ஏதாவது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டே தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டார். சிறிது நாள் கழித்து அந்த மகானை சந்திக்க வந்த ஜமீன்தார் மீண்டும் வந்தார். சுவாமி, என்னுடைய சொத்துகள் எல்லாம் பறிப்போகும் நிலையானது எனக்கு வந்தபோது சொத்துகள் எல்லாம் என்னுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் என் முன்னோர்கள் திருப்பதி செய்த கோயிலின் குருக்களிடம் இருந்தது. அந்த சொத்து பத்திரத்தை வைத்து என் சொத்துக்களை எல்லாம் நான் எந்த சேதாரமும் இல்லாமல் மீட்டுவிட்டேன் என்று கூறினார். அன்றைக்கு ஏற்பட்ட கஷ்டம் கூட என் நல்லதுக்காகத்தான் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன் என்று அந்த மகானிடம் கூறினார். கூறி ஆசியையும் பெற்றுக்கொண்டார் ஜமீன்தார். நமக்கும் இறைவன் கொடுக்கும் கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடினாலே வாழ்க்கையில் கஷ்டம் வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். சர்வ நிச்சயமாக நம்மை விட்டு விலகியே ஓடிவிடும். இதுவரை கஷ்டங்கள் மட்டுமே சந்தித்த நமக்கு ஏதோ ஒரு நல்லதை அதன் கஷ்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டாலே போதும். நம் விருப்பம் நிறைவேறுவதற்கான மிகப்பெரிய அதிசய திருப்பத்தை இறைவன் ஏற்படுத்துவார் என்ற உண்மை நமக்கு விளங்கும். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ கண்ணீரோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல் எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் வருகிறதை, இருப்பதை, நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். நம் பாதையில் வரும் திருப்பம் அந்த பாதை முடிந்து விட்டதற்கான அறிகுறி அல்ல. மாறாக நம் திசையை சற்று மாற்றிக் கொள்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நம் திசையை சற்று மாற்றிக்கொண்டால்
வாழும் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரும் அந்த திருப்பம். விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அதுபோல் சிலருக்கு உயர்ந்த பின்பு அவர்கள் உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்த அந்த இறைவன் அந்த மனிதர்களை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்றியோடு இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கொடுத்து கொண்டே இருக்கலாம். நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிடைக்கப் போகும் திருப்பங்களுக்கும் இனி நம் வாழ்வில் வளவிருக்கும் திருப்பங்களுக்கும் நம் வாழ்வில் வந்த திருப்பங்களுக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நினைப்பதற்கு மேலாக எல்லாம் நம் வாழ்வில் சுகமாக நடக்கும்படி இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்று இறைவனுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் பாபாவை தரிசிக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமான உணர்வோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையில் திருப்பத்தை பாபா ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் நம் வாழ்க்கையில் பல திருப்பங்களை நிச்சயமாக காணலாம். நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, இது போன்ற எண்ணங்களை முதலில் மனதிலிருந்து ஒழித்து விடலாம். முழுவதுமாக பாபாவை நம்பலாம். அப்பொழுதுதான் நம்மிடம் பாபா இருப்பதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த மாயையான உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரம் அல்ல. நல்லவனாக இருப்பதில் தவறே இல்லை. இது நாள் வரை எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய். எவ்வளவோ போராட்டங்களையும் நீ தாண்டியும் வந்திருக்கிறாய். உன் சோதனையான காலத்தில் போராட்டமான காலத்திலும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கலங்கிய நீ இப்பொழுது மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார், இனி எனக்கென்ன கவலை என்ற பக்குவப்பட்ட மனதிற்கு வந்து விட்டாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. நீ அப்படி கலங்கி என்னிடம் வந்து கதறிய நீ அல்லவா இப்படி மாறியிருக்கிறாய். நீயா இப்படி மாறியிருக்கிறாய் என்று நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் மாற்றங்கள் இருக்கிறது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா. இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான்.
எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால், உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக்கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போக போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும் என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கு, இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள், ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன், திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு, சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே. நீ உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பெற்ற அவமானங்கள், நீ கடந்த அவமானங்களை எல்லாம் எப்பொழுது சேகரித்து வைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை யாருக்கும் தெரிவதில்லை, உன்னை யாரும் மதிப்பதில்லை, உன்னை யாருமே கொண்டாடுவதில்லை. இது எல்லாமே நீ வெற்றி பெறும் வரைதான். வெற்றி பெற்றுப்பார், உன்னை அனைவருக்குமே தெரிய வரும். அனைவரும் உன்னை மதிப்பார்கள், அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள். நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னை வெற்றியடைய வைக்கவே நான் இருக்கிறேன். அதற்காக வேலை செய்து கொண்டிறேன். உன் அனைவரும் முன்னிலையும் உன்னை
கோபுரத்தில் உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லையே சாயப்பா. எதை தொட்டாலும் சோதனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை தானாகவே வந்து விடுகிறது. தொழிலில் முன்னேற்றமில்லாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை வேறு. எதை எடுத்தாலும் தோல்வி, மன கவலைகள், எதை எடுத்தாலும் தடங்கல்கள், மன போராட்டம். இப்படி எல்லாமே எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உடல் நிலையில் வேறு பல பிரச்சனைகள் என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா? என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா என்று நீ என்னிடம் கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரு நல்ல பதிலோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். எதற்காகவும் வருத்தப்படாதே, மனதை போட்டு குழப்பியும் கொள்ளாதே. நீ சாயப்பா மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவுதானா? என்னை முழுவதுமாக நம்பி வந்துவிட்டு பின் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளலாமா அல்லது தடுமாறலாமா? உன்னுடைய கர்ம வினைகளால் தான் இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்தது அதன் காரணத்தாலேயே. உன்னிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். அதற்கான வழியும் எனக்கு தெரியும். பின் ஏன் சாயிநாதரே என்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதுதானே. உன் கர்மாவின் வலிமைகளை குறைப்பதற்காகவும் உன் கர்மாவை நீ கழிப்பதற்காகவும் தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படித்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறார்கள். அவரவர் கர்மாவை அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி கழித்தேதான் ஆக வேண்டும். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் தலைக்கு மேல் நின்றாலும் நான் உனக்கு ஆபத் பாந்தவனாக ஒரு குடையாக வந்து அனைத்து போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். எது நடந்தாலும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. என்னையே சரணாகதி அடைந்து விடு. எது வந்தாலும் பயந்து போய்விடாதே. தைரியமாக எதிர்த்து நில். உன்னிடம் பிரச்சனைகள் சூழ்ந்தது என்றால், உன்னை வந்து போராட்டங்கள் சூழ்ந்தது என்றால் தைரியமாக சொல்லிப்பார். என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று வந்ததிடம் சொல்லிப்பார். உன்னிடம் வந்த அந்த பிரச்சனையும் சோதனைகளும் வந்த வழி தெரியாமல் விலகி போய்விடும். சத்தியமாக நீ எதிர்பார்த்த முடிவு காலமும் விடிவு காலமும் வரத்தான் போகிறது. அதை உன்னிடம் கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்குள் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே கண் விழிக்கிறாய். அதே போல ஒவ்வொரு இரவும் முடியும் பொழுதும் நாளை விடியல் நமக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உறங்கவும் செல்கிறாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் விடவும் மாட்டேன். உனக்கான ஒரு நாள் வரும். உனக்கான நல்ல நேரம் வரும். உனக்கான நல்ல காலம் வரும். உனக்கான அந்த நாள் அதிசயமாகவே வரும். அந்த நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு.
உனக்கான நல்ல வழியை, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போவதற்கான அந்த நல்ல வழியை நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிள்ளையை, என் பொக்கிஷத்தை கண்கலங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். 1000 கதவுகள் மூடினாலும் உனக்கென்று ஒரு கதவு திறந்து இருக்கும். அது உன் சாயப்பாவின் ஆலய கதவுதான். மனவேதனையாக இருந்தாலோ, போராட்டமாக இருந்தாலோ, வேதனையோடு இருக்கும் சமயத்தில் ஓடோடி வந்து என்னை ஒரு முறை பார். வர முடியாவிட்டாலும் மனதால் நினைத்துக்கொள். மனதிற்குள் சாயி சாயி என்று சொல்லிப்பார். உன் வேதனை கொஞ்சமாக குறைவதை நீயே உணரலாம்.